சார் இந்த ஆர்டர் வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி 235. ஆனால் கஸ்டமர் 287. கஸ்டமர் வந்துட்டு பே பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். நம்மளும் கஸ்டமர் ஆர்டரை வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் திருப்பி வந்துட்டு அந்த ஆர்டரை நான் எப்படி கொண்டு போய் கொடுக்க முடியும்? நீங்கள் பேசுகிற கூட நாளைக்கு வரும். சாம்பார் ஆப் எனக்கு. போலீஸ் பிடிச்சிட்டாங்களே. அண்ணா சுத்த போகிறீங்களா? என் வீடு பக்கத்தில் இருக்கு, வரியா? இந்த மாதிரி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிசா கிடைக்கலனா திவ்யா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு vlogல என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்விக்கி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:18 ஆகுது. ஸோ யாராவது சேனலுக்கு புதுசாக வந்துடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொதல் ஆர்டர் வந்துருச்சு. 6 கிலோமீட்டருக்கு 60 ரூபா. 10 ரூபா வேறு சர்ஜ் வேறு போட்டிருக்கானுங்க. ஹலோ, யாரா இருக்கீங்களா? பாய், ஆர்டருங்க 6555. என்னென்ன போட்டிருக்காங்கன்னா ஃப்ரைட் ரைஸும் ட்ராகன் சிக்கனும் போட்டிருக்காங்க. தங்கம் எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. பிரகாஷ், இப்போ என்னன்னா நான் நாளையிலேருந்து பாட்டு கிளாஸ் போக போகிறேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு சூப்பர் சிங்கரில் மேடையில் நான் வந்துட்டு ஆடியோ லான்ச்செல்லாம் நான் பாடுற மாதிரி எனக்கு வந்துட்டு ஐடியா தோணுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒருத்தவங்களை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிட்டேன். நான் அவங்களுக்கு மிகப்பெரிய பிக் ஃபேன் ஆகிட்டேன். அவங்க கிரிஞ்சு குயின். அவங்க இப்போ யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே அவங்க தான், அந்த குயின் தான் வராங்க. ஸோ நான் தூங்க போனாலுமே அந்த குயின் தான் என்னோடய கனவில் வர்றாங்க. ஸோ நாளையிலேருந்து நான் பாட்டு கிளாஸ் போக போகிறேன், சிங்கிங் கிளாஸு. ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நானே நேற்று தான் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன் அவங்க கூட போகிறதுக்கு. அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? என்னடா அண்ணா சுத்த போகிறீங்களா? என் வீடு பக்கத்தில் இருக்கு, வரியா? சரி, வா 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 அண்ணே. விட்டுருங்கண்ணே. ஆடிங் என்னடா உங்கள் ஏரியாவா? வா பின்னாடி வரியா? வா ஆடி. நான் ஆளை கூட்டிகிட்டு வரேன் இன்னைக்கு. செத்திங்க இன்னைக்கு. உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. வாடா, வர்றேன்டா. இல்லை போட்டேன். ஜல்தி ஆர்டருக்கு 54 ரூபா வந்துருக்குது. துக்கத்தை வெடிக்கின்ற ஸ்டாகன் ரிமூவ், ரொம்ப ஆற்றில் ரெண்டல் ரிமூவ், ரம்போக் ரிமூவ். ஐயோ, போலீஸ் பிடிச்சிட்டாங்களே. வரேன் சார். புக்கு வேறு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா தெரில. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. ஹெல்மெட்டை கழட்ட சொல்கிறாங்க, ஏன்னு தெரில. அப்பா விட்டுட்டாங்க. ஜஸ்ட் புக்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு இதுதான் செக் பண்ணுவாங்க. ஸோ ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அந்த மாதிரி இருக்குது, ஏதாவது செக் பண்ணுவாங்க. ப்ரோ நீங்கள் எந்த ஊரா? ப்ரோ நீங்கள் எந்த ஊரா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ. அங்கே உங்கள் ஆளுங்கள்லாம் என்னை போட்டு சுற்றி வச்சிட்டாங்க ப்ரோ. சொல்லி வைங்க, எங்களுக்கும் ஆள் இருக்குது ப்ரோ. அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னடா பண்றீங்க? 8 கிலோமீட்டருக்கு 84 ரூபா போடுறானுங்க. அதெல்லாம் 10 ரூபா சர்ஜான். விடுங்க, ஸ்விக்கி தானே, நம்ம பையன் தானே. சரி, உனக்காக நான் போகிறேன், சரியா? நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்று. அப்போவே அப்படி
இப்போலாம் என்ன சொல்ல வேணும், நம்ம கூட சீக்கிரம் நம்மவே ஒரு கம்பெனி ஆரம்பிப்போம். இன்னொரு ஆர்டர் போட்டாங்க, பேட்ச் ஆர்டரு ப்ளஸ் 20. சரி, ஓகே. ஹெல்மெட் காற்று வருமா போகுது? வரும்ண்ணா, ஃப்ரீயாக தான் இருக்கு. இது கேமராண்ணா, எதுக்கு? அப்படியே வ்ளாக் பண்ணிட்டு அப்படியே ஓட்டுவேன், ஓட்டுவேன். ஆர்டர் வருதுல்ல, ஆர்டர் எவ்வளோ வருது, எப்படி வருது, அந்த மாதிரி நானும் எடுத்து அப்படியே சைடில் யூடியூப்பில் போடுவேன். இப்போ நைட்டு ஓட்டுவேன். இப்போ தான் லாகின் பண்ணேன். இப்போ நைட்டில் எப்படி வருது இந்த மாதிரி. இதோ இப்போ தான் காமிச்சிட்டு வந்தேன் போலீஸ்காரங்கள்ட்ட. எதுவும் சொல்லலை, ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு வந்து என்கிட்ட எல்லாமே கொடுத்துட்டு போங்க அப்படின்னாரு. சரி, கொடுத்துட்டு போயிட்டேன். நம்மளுக்கு ஒரு சேஃப்டி தானே. ஒரு ஓடிப்ப நீ பார்த்த ஆமாப்ப ஒரு ஓடி. அப்புறம் மைக்கு தனியாக வாங்கணும், அதுக்கு ஒரு அடாப்டர் இல்லை, நம்ம கழட்டிக்கலாம். இதெல்லாம் தனி கேமரா தான். என்ன இருந்தாலும் கிளியராக வீடியோ ஆகிடும். அதெல்லாம் கிளியர் ஆகிடும், அப்படியே வீடியோ போடலாம். அப்படியே போடலாம். நீங்கள் பேசுகிற கூட நாளைக்கு வரும். சாம்பார் ஆப்பு எனக்கு. காய்ஸ், இந்த இடத்த பாருங்களேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு டே டைமில் வந்தால் பயங்கரமாக இருக்கும் இந்த இடம். நைட் டைமில் வர்றது கொஞ்சம் பயமாக தான்ப்பா இருக்குது. என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு மனிதன் தானே, எனக்கும் இருக்காதா பயம்? இங்கே 2 பேர் நிற்கிறாங்க, எனக்கு துரத்து வாங்கின்னு நினைக்கிறேன். இல்லை. ஹாய் ப்ரோ. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இடம்லாம் பாருங்க, பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. நைட்டில் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களாம் இருந்தால் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. அங்கங்கே நம்மளுக்கு போலீஸ் இருப்பாங்க, ஆளுங்களும் கூட வருவாங்க. அந்தளவுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை வராது. இப்போ பார்த்துக்கலாம். என்ன இப்போ எங்கேயும் பிடிப்பாங்களோ? தேங்க்யூ ப்ரோ. 84 ரூபா கொடுத்துருக்கானுங்க இந்த ஆர்டருக்கு. ஸோ இன்னொரு ஆர்டர் இருக்குது, அதையும் டெலிவரி பண்ணுவோம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சொல்கிறேன், தேங்க்யூ கூட சொல்ல மாட்டார். இந்த ஆர்டருக்கு இதுவும் பக்கத்தில் தான், இங்கேருந்து இங்கே 100 மீட்டர் 20 ரூபா கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த ஆர்டருக்கு 100 ரூபா. நல்லா பிடிச்சிட்ருக்காங்க. இங்கே நம்மளை பார்த்துட்ருக்காங்க. நம்மளாம் வந்துட்டு ஸ்விக்கி ட்ரெஸ், மோஸ்ட்லி ஸ்விக்கி ட்ரெஸ்ஸு, ஜொமேட்டோ ட்ரெஸ்ஸு போடுறவங்களாம் மோஸ்ட்லி பிடிக்க மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் டவுட்டாக இருந்தால் ஒரு சில பல மூஞ்சிங்களை பார்த்தாவே தெரியும். ஒருத்தங்களை பார்த்தா, ஒரு சிலவங்களை பார்த்தா கொஞ்சம் டவுட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா அவங்களுக்கே பிடிச்சி அவங்கள வந்து செக் பண்ணுவாங்க. என்ன இது லைசன்ஸு புக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ நம்மலாம் வந்துட்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க. நம்மலாம் எனக்கே விபத்து அடிக்கலான்னு பார்த்தல நீ. அந்த அங்கிள் போகிறாரு, அந்த அங்கிள் பின்னாடியே போயிடுவோம், கொஞ்சம் சேஃபாக இருக்கும். காய்ஸ், நான் பண்ணுற ட்ரிக்கை இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் சேஃபாக இருக்கும். ஓகேவா? யாராவது போனாங்கன்னா அவங்க பின்னாடியே போயிடுங்க. வாங்க, நம்ம பக்கத்துலேயே போயிடலாம். ஓகே, ஃபாலோ மீ. ரேஸு ஓட்டு. தோழனுக்கு தோள் கொடுப்பான் ஸ்விக்கி. இதுதான் பார்த்தீங்களா ப்ரோ? உனக்கு நான் துணைக்கு வரேன், எனக்கு நீ துணைக்கு வா ப்ரோ. ஓகே, அவர் மெருவாக போகிறாரு. சரி ப்ரோ, நான் கொஞ்சம் முன்னாடி போகிறேன், நீங்கள் அப்படியே பின்னாடி வாங்க. உனக்கு யாராவது பழைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நம்பாத. எங்க இங்கே பாருங்க, மாடு போகுதுங்க. சென்னையில் மாடு பார்க்குறோம், ரொம்ப கஷ்டங்க. மாடு, எருமை மாடெல்லாம். ஓ மை காட். டே டைமில் நம்ம, நைட் டைமே இவங்க. ஓஹோ, கதை அப்படி போகுதா? அதோ இவங்க வேற. சரி சரி,
நைட்டில் வந்துட்டு ஸ்விக்கி நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா கொஞ்சம் ஒரு ப்ராஃபிட்டபுளான நல்ல ஒரு அமௌண்ட்டு போடுவானுங்க. ஜொமேட்டோவும் அதே மாதிரி தான். ஜொமேட்டோவும் வந்துட்டு ஒரு 5 கிக்ஸு 6 கிக்ஸு அந்த மாதிரி பார்த்துட்டோம்னா வந்துட்டு அதில் ஒரு இன்சென்டிவ் மாதிரி போடுவானுங்க. ஆனால் ரேப்பிடோ அந்த மாதிரி ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டரே வராது. நீங்கள் ஃபுட்டுக்கும் வந்துட்டு அந்த மாதிரி தான். ரேப்பிடோ ஃபுட்டுக்கும் வந்துட்டு ஃபுட் டெலிவரி 40 ரூபா தான் பேசிக்கு. அவங்களுக்கு மினிமம் 5 கிலோமீட்டர் போனாலும் சரி இல்லை 1 கிலோமீட்டர் போனாலும் மினிமம் 40 ரூபா கேரண்டி. ஸோ இங்கே வந்துட்டு இதில் 5 கிலோமீட்டர் போனாலும் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 60 ரூபா 70 ரூபாய்கிட்ட இது நம்மளுக்கு வந்துடும். ஸ்விக்கியாக இருந்தாலும் சரி, ஜொமேட்டோ வந்தாலும் சரி. ஸோ நைட் டைமில் இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். டைம் 3:43. இப்போ ஒரு பக்கத்தில் தான் பிக்கு ட்ராப் போட்டிருக்காங்க. 30 ரூபா ஆர்டரு 2 கிலோமீட்டருக்கு. எனக்கு ராஜாவனா வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். ஏ ரக்கிட்ட 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 ஊ ரக்கிட்ட 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 ஊ. சினிமா கேட்போம், மட்டமாக கேட்போம், கேவலப்பே கேட்போம். எங்கடா இருக்கு? ஏதோ இருக்கு, பிக்கிஸ் புர்கிர். ஏத்து மேலே வண்டியை ஏ ராசாவே. பாய் 0071. தேங்க்யூ. ஆர்டர் எடுத்தாச்சு. ப்ரோ இல்லை ப்ரோ, அது வேறு. த்ராட்லர் சக்ரு ப்ரோ, த்ராட்லர் சக்ரு. இப்போ தான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப் ப்ரோ. ஃபஸ்ட்டு ப்ரோ. சரி பாய் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. புர்கீர் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 4-5 பிரதர்ஸ் இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி, ப்ரோ நீங்கள் தானே 1 லேக் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறது நீங்கள் தானே ப்ரோ அப்படின்னு. இல்லை ப்ரோ, அது நான் இல்லை ப்ரோ, நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. சரி ஓகே ப்ரோன்னு சொல்லிவிட்டு அவரும் ஐடி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஐடி அவரும் வாங்கினார். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. கேஷ் கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. கேஷ் ஆன் டெலிவரி ப்ரோ, நீங்கள் தானே? தான். தேங்க்யூ ப்ரோ. 287 ப்ரோ. கேஷ் ஆன் டெலிவரி ஆன்லைனில் போயிடுச்சு நினைக்கிறேன். வந்துச்சா? இவ்வளோ நேரமாக வரல, இது பேங்க் சேவர் வந்துருச்சு அப்படின்னு இப்போ தான் பே பண்ணேன். வேணா ரேஸ் பண்ணுறீங்களா? ஓகே நான் ரேஸ் பண்ணுறேன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஸோ வந்துட்டு ஆர்டருக்கு பே பண்ணிட்டாராம். ஸோ நம்ம வந்துட்டு கஸ்டமர் கேர் கால் பண்ணி தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அவங்களே கால் பண்ணுறாங்க. ஹலோ, உங்களை வரவேற்கிறோம். சூப்பர். தயவு செய்து உங்களுடைய புகார் நிறைவேற்றம் அடைந்திருந்தால் ஒன்றை அழுத்தவும் அல்லது எங்கள் வாடிக்கையாளர் சேவை பிரதிநிதியுடன் தொடர்பு கொள்ள அழுத்தவும். உங்களுடைய அழைப்பு விலை மதிப்புள்ளது. எங்கள் வாடிக்கையாளர் சேவை பிரதிநிதிகள் வேறொரு உடன். வணக்கம் சார், ஆர்டர் மேனேஜ்மெண்ட். ஹலோ ஆர்டரில் என்ன செஞ்சுக்கலாமா சார்? இந்த ஆர்டர் வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி 235. ஆனால் 287. கஸ்டமர் வந்துட்டு பே பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஓகே சார், லைனில் வெயிட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணுறேன். ஓகே சார். இது என்ன கட் பண்ணிட்டான் ப்ரோ? பேசிட்டே கட் பண்ணிட்டான் ப்ரோ.
ஓய் பேசிக்கிட்டே இருந்தேன், கட் பண்ணிக்கிட்டாரு. என்ன பண்ணுறது? ஓகே. One eternity later. லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணி நான் கேட்குறேன், சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். அவர் ஃபஸ்ட்டு ஒருத்தர் அட்டன் பண்ணிவிட்டு அவர் கால் க்ளோஸ் பண்ணிட்டார். எப்படி ரிசால்வ் பண்ணாருன்னே தெரியல. இஷ்யூ ரிசால்வ் சொல்லிவிட்டு டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி அதே டிக்கெட்டை நான் திருப்பி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி இருக்குது சார், இந்த மாதிரி ப்ராப்ளம், அவர் டிக்கெட்டு க்ளோஸ் பண்ணிட்டாரு, எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஸ்டமர் கால் பண்ணுறாங்க. அவர் எடுக்கல. நானும் கால் பண்ணுறேன், கஸ்டமரும் எடுக்கல. கஸ்டமர் கால் பண்ணால் எடுக்கல சார், இந்த மாதிரி ஆர்டர் தான் கேன்சல் பண்ண முடியும். கஸ்டமர் ஆர்டரை வாங்கிட்டு போயிட்டாங்க, நான் திருப்பி வந்துட்டு அந்த ஆர்டரை நான் எப்படி கொண்டு போய் கொடுக்க முடியும்? இதே மாதிரி நீங்கள் இஷ்யூ வந்துச்சுன்னா கஸ்டமர்கிட்ட இருந்து காசு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு உங்கள் மேலே தான் உங்களுக்கு தான் வந்துட்டு ஃபைன் ஆட் ஆகும் தேவையில்லாமல். ஸோ கஸ்டமர் கேர்லேயும் இந்த பாரு கைவிட்ட மாதிரி கைவிரிச்சிடுவாங்க. எங்களுக்கு தெரியாது நீங்கள் ஆர்டர் போய் கொடுக்கணுன்ட்டு. ஸோ அவன் ஆர்டர் போய் சாப்பிட்டே முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்டர் கேன்சல் பண்ணி நீ வந்துட்டு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுனால எதுவும் ஆக போகிறது கிடையாது. ஸோ பார்த்து நீங்களும் டெலிவரி பண்ணுங்கள். ஸோ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு 2:40 ஆச்சு. ஸோ நான் இதோட அந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இன்றைக்கோட ஏர்னிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 188 ரூபா. 4 ஆர்டர் தான் பார்த்தோம். ஸோ 4வது ஆர்டர் வந்துட்டு அந்த மாதிரி கேன்சல் ஆகிருச்சு. தேவையில்லாமல் ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணி நம்மளை மைண்ட் பக் பண்ணி விட்டு தேவையில்லாமல் பண்ணி விட்டான். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. And see you in next video. Thank you. Bye bye. Tata. Good night to all. Bye.